ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம 9th மேக்ஸ் புக்கில் மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.1 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். யூஸின் ஹெரான்ஸ் ஃபார்முலா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் whose sides are 10 cm, 24 cm, 26 cm அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹெரான்ஸ் ஃபார்முலான்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ அதனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா S இன்ட்டு ரூட் ஆஃப் S இன்ட்டு S மைனஸ் A, S மைனஸ் B, S மைனஸ் C ஸ்கொயர் யூனிட்ஸ். நமக்கு அப்போ S என்னன்னு தெரியணும் அப்படிங்கிறதுனா S is equal to A plus B plus C by 2. ஏங்கிறது ஃபஸ்ட்டு நம்பர் 10, சிங்கிறது பிங்கிறது செகண்ட் நம்பர் 24, சிங்கிறது தேர்ட் நம்பர் 26. இப்போ எஸ்னா A plus B plus C இது எல்லாமே ஆட் பண்ண என்ன வருது 60/2ன்னு வருது. அப்போது எஸ் வந்து கேன்சல் பண்ணாக்க 2ஆல் 30 வருது. அப்போ எஸ்ஸோட வேல்யூ 30. இந்த 30 அப்படிங்கிறது வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். root of S into S minus A, S minus B, S minus C. 30 minus 10, 30 minus 24, 30 minus 26. இந்த 30 எப்படி இருக்கட்டும். 30ல் 10 மைனஸ் பண்ணால் 20, 30ல் 24 மைனஸ் பண்ணால் 6, 30ல் 26 மைனஸ் பண்ணால் 4. இப்போது இங்கே பாருங்கள், 3 2s 6, 2 0 இருக்கிறதுனால 2 0 போட்டோம். 6 4s 6 அப்படியே 4 இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 4s 24ஐயும் இந்த 6ஐயும் மல்டிபிள் பண்ணால் 144. இந்த 2 0 எடுத்துக்க வேண்டியதான். அப்போ ரூட் ஆஃப் 144 இந்த 144க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் 12. இங்கே 2 0 இருக்குது, அதனால் ஒரு 0 எடுத்துக்கப்புறம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். செகண்ட் கொஷின் 1.8 மீட்டர், 8 மீட்டர், 8.2 மீட்டர். இங்கே பாயிண்டில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ ஏவோட வேல்யூ 1.8, பியோட வேல்யூ 8, சியோட வேல்யூ 8.2. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. S is equal to A plus B plus C by 2. 1.8 plus 8 plus 8.2 divided by 2. ஆட் பண்ணால் 18/2 equal to 2 9s are 18. கேன்சல் பண்ணால் 9 வரும். அப்போ எஸ்ஸோட வேல்யூ 9. இங்கே பாருங்கள், பாயிண்ட் எப்படி ஆட் பண்ணணும்னு 1.8, செகண்ட் வந்து 8 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பக்கம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸில் வந்து 0 ஆட் பண்ணிக்கணும். 8.2ன்னு வந்துடும். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 8 + 2 10, பேலன்ஸ் 1, 2 8 10, 10 + 8 18. அப்போது ஹோல் நம்பர்ஸை நமக்கு கிடச்சிருச்சு 18 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கணுமா. அப்போது எஸ்ஸோட வேல்யூ என்ன இங்கே 9. 9 minus 1.8, 9 minus 8, 9 minus 8.2. 9 minus 1.8 வந்து மைனஸ் பண்ணோன்னா ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள் 7.2. 9 minus 1.8 இங்கே மைனஸ் பண்ணியிருக்கேன். 9.0 1.8. 0ல் 8 போகாது. அப்போ பார் வாங்கினா 10 minus 8 equal to 2. இங்கே வந்து பார் வாங்கினதில் 1 மைனஸ் ஆகிடும். அப்போ 8 minus 1 equal to 7. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 minus 8 பண்ணோன்னா 1. 9 minus 8.2 9.0 8.2. அப்போ 0 minus 2 அப்படின்னா போகாது, அதனால் 10 ஆகிடும். 10 minus 2 equal to 8. 8ல் 8 போணுச்சுன்னா 0. அப்போ 0.8. இங்கே பாருங்கள், 9 into 7.2 into 1 into 0.8 இது எல்லாமே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆன்சர் வந்து 51.84 வரும். இது ஒன்று அப்படியே வச்சுக்கலாம். இதை 3ஐயும் நான் மல்டிபிள் பண்ணி காமிக்கிறேன். 9 into 7.2 into 1 into 0.8. இப்போ 8 9s 72. அடுத்தது பார்த்தீங்கன்னா 72 72ன்னு ஃபோல் நம்பராக எடுத்துக்கிட்டேன். 72வையும் 72வையும் மல்டிபிள் பண்ணால் 5184. 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும், ஏன்னா இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது. அப்போது 51.84 ரூட்டுக்கு. இப்போது இதுக்கு ரூட் எடுத்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7.2ன்னு வருது. இங்கே பாருங்கள், அது ஸ்கொயர் ரூட் எப்படி போட்டிருக்கேன்னு. ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணணும் இங்கே. அப்போ 51.84 7ஆல் பண்ண போகிறோம். 7 7s are 49. 51ல் 14 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 2. இங்கே நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது 8 இறக்கிக்கலாம். அப்போ இது வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 7 2s are 14. இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ 2 டேபிள் போடலாமா. இங்கேயும் 2 போடுங்க, இங்கேயும் 2 போடுங்க. இப்போ சொல்லுங்கள், 2 14s are 28, 2 2s are 4. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 0. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7.2 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். 7.2 மீட்டர் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு த சைட் ஆஃப் த ட்ரையாங்குலர் கிரவுண்ட் ஆர் 22 மீட்டர், 120 மீட்டர், 122 மீட்டர். ஃபைண்ட் த ஏரியா அண்டு காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்ட் அட் த ரேட் ஆஃப் 20 rupees பர் மீட்டர் ஸ்கொயர்டு. ஒரு பர் மீட்டருக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 20 மீட்டர்னு சொல்லி 20 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ A is equal to 22, B is equal to 120, C is equal to 122. இப்போ நமக்கு ஏரியா தான் வேணும். அப்போ ஏரியாவோட ஃபார்முலா என்ன S இன்ட்டு S மைனஸ் A, S மைனஸ் B, S மைனஸ் C. S is equal to A plus B plus C by 2. 22 120 122/2 ஆட் பண்ணால் 264 divided by 2. கேன்சல் பண்ணாக்கா 132. அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 132.
132, 132 minus 22, 132 minus 120, 132 minus 122. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 132, 132ல் 22 மைனஸ் பண்ணால் 110, 132 மைனஸ் 120 மைனஸ் பண்ணால் 12, 132ல் 122 போணுச்சுன்னா 10. இங்கே ப்ராக்கெட் இருக்குது, இங்கே இன்ட்டு போட்டிருக்கேன். அவன் ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதையும் மல்டிபிள் பண்ணிடலாம். இதையும் மல்டிபிள் பண்ணோன்னாக்க 1320. அப்போ 2 டைம்ஸ் வந்திருக்கு, அது 1 டைம் எடுத்தால் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ 1320 மீட்டர் ஸ்கொயர்டு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்டு 20 rupees per meter ஸ்கொயர்டு. அப்போது 1320ஓட 20 மல்டிபிள் பண்ணால் 2 ஜீரோ இருக்கா, அப்படியே இருக்கட்டும். 2 2s are 4, 2 3s are 6, 2 1s are 2. அப்போது 26,400 rupees ஆகும். இதுதான் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், the perimeter of a triangle plot is 600 meter. If the side are in the ratio 5:12:13, then ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பிளாட். இங்கே வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 600ன்னு சொல்லியிருக்காங்க. பெரிமீட்டரோட இது பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல் சைடுன்னு சொல்லலாமா, A+B+C ஆட் பண்ணோன்னா முடிஞ்சிருச்சு. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா, A+B+Cயோட வேல்யூ வந்து 600. இப்போ சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5:12:13. இங்கே ஈஸ்டில் கொடுத்துருக்கிறதுனால, ரேஷியோவில் கொடுத்துருக்கிறதுனால சேம் நம்பராக எடுத்துக்கணும். அதனால் நான் இங்கே எல்லாத்துக்குமே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 5x, 12x, 13x. அப்போ இதை ஆட் பண்ணோம்னாக்க என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இதை ஆட் பண்ணி ஈக்குவல் டு 600. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 30x is equal to 600. x is equal to 600/30. ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3 20s are 60. அவ்வளோதான். 3 2s are 60. இந்த ஜீரோ அப்படியே போட்டுக்க வேண்டியதான் 20. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 20ன்னு தெரியும். ஏவோட இது வேல்யூவில் அப்ளை பண்ணலாமா, A is equal to 5x, 5 × 20 100. B is equal to 12x, 12 × 20 240. C is equal to 13x, 13 × 20 260. இப்போ ஏரியாவோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூட் ஆஃப் S × S minus A, S minus B, S minus C. S is equal to A plus B plus C by 2. 100 plus 240 plus 260 divided by 2. அப்போ 600 2ஆல் டிவைட் பண்ணால் 300. அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 300ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், 300, 300 minus 100, 300 minus 240, 300 minus 260. 300 இதில் 100 போனுச்சுன்னா 200, இதை மைனஸ் பண்ணால் 60, இங்கே மைனஸ் பண்ணால் 40. அப்போ இங்கே மொத்தமாக எத்தனை ஜீரோ இருக்குது, 2 4 6 ஜீரோ இருக்குது போட்டிருக்கேன். இப்போது 6 6, 6 6 36, 36 × 4 வந்து 144. அப்போது 144க்கு ரூட் எடுத்தாக்கா 12. அப்போ இங்கே 2 ஜீரோக்கு ஒரு ஜீரோ நம்ம எடுத்துக்கணுமா, 6 ஜீரோ இருக்குது. அப்போ 6 ஜீரோவில் 3 ஜீரோ போட்டால் போதும். 12,000 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர்.